இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. வீண் விவாதங்களை தவிருங்கள். அதுவா, இதுவா, அவரா, இவரா, நான் சொல்வதுதான் சரி, இல்லை இல்லை நான் சொல்வதுதான் சரி என்று ஏதாவது நமக்கு சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ ஒன்றை பற்றி ஓயாமல் வாதம் செய்து கொண்டு பொழுதை வீணடித்து வம்பை விலைக்கு வாங்கும் சிலர் நம்மிடையே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ரயில் பயணங்களில், வேறு பொது இடங்களில் பலர் இந்த வீண் விவாதத்தில் ஈடுபட்டு கசப்பான விளைவுகளை சந்திக்கிறார்கள். சில நேரங்களில் தீவிரமாக வாதம் செய்து பேச்சு முற்றி போய் கடைசியில் அடிதடியில் போய் முடிகிறது. இந்த விவாதம் போய் உங்களை உணர்ச்சி வசப்பட வைத்து சிந்தனை செய்ய முடிவு எடுக்கும் திறனை மழுங்கடித்து தகாத விளைவுகளை ஏற்படுத்துவது என்பது திண்ணம். இதனால் பல பொது இடங்களில் இங்கு அரசியல் பேசாதீர்கள் என்று எழுதி வைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவர் தன் மனதில் ஒரு தீர்மானமான நிலைப்பாட்டை கொண்டவராக இருப்பதால் அதனை எப்படிப்பட்டாவது தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்த பார்ப்பார்கள். எவ்வளவு செய்திகளையும் காரணங்களையும் முன்வைத்து மணிக்கணக்காக விவாதம் செய்தாலும் அவர் தன் மனநிலையிலிருந்து மாற மாட்டார். கடைசியில் கசப்பு உணர்வுதான் மிஞ்சும். பின் ஏன் இந்த வீண் விவாதம்? இதில் உளவியல் சார்ந்த ஒரு உண்மையும் இருக்கிறது. ஒருவர் தன் மனதளவில் கொண்டுள்ள வாதத்தினுள் தன்னையே உருவகப்படுத்திக் கொள்கிறார். அதனால் அந்த வாதத்தில் அவருடைய நிலையை யாராவது எதிர்த்து வாதாடினால் அவர் தன்னையே எதிர்ப்பதாக எண்ணி உணர்ச்சி வசப்படுகிறார். அதில் அவருடைய ஈகோ உணர்ச்சிகள் எழுச்சி உருவதால் சமநோக்கில் இந்த விவாதமானது வாதங்களையும் மனதில் வாங்கி சீர்தூக்கும் மனநிலையும் இழந்து விடுகிறது. ஆகையால் தான் வாத பிரதிவாதங்களை தவறுங்கள் என்று பலரால் அறிவுறுத்தப்படுகிறது. நமக்கு போதித்தும் கூட நாம் அதை எடுத்துக்கொள்வதில்லை. சில நேரங்களில் வாதத்தில் வென்றவரோ தோற்றவரோ யாராயிருந்தாலும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானார் என்பது உண்மை. ஏனெனில் அதில் விஞ்சிய மனக்கசப்பை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் சில உறவுகள் இல்லாமலேயே போய்விடுகிறது இது போன்ற விவாதங்களால். சில நேரங்களில் மற்றவர்களுடன் ஏதாவது பொருள் பற்றி வாதம் செய்ய வேண்டிய சூழ்நிலை அமைந்தால் அது ஆக்கப்பூர்வமான வாதமாக இருக்க வேண்டும். மேலும் அந்த வாதம் எடுத்துக்கொண்ட பொருளை பற்றி இருக்க வேண்டும். அல்லாமல் அதில் ஈடுபடும் தனிநபர் பற்றியதாக இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம் குடும்பத்திலோ அல்லது நண்பர்களுடனோ ஒரு சாதாரண உரையாடல் பேச்சு தாண்டினால் கடும் வாதமாக மாறும் சூழ்நிலை ஏற்படாமல் அதில் ஒருவர் சிறிது நேரம் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது நலம். அல்லது ஏதாவது நகைச்சுவைகளை சொல்லி அங்கு தோன்றும் இறுக்கமான சூழ்நிலையை திசை திருப்ப மனங்கள் முறுக்கி கொண்டு நிற்பதை தவிர்க்க முயல வேண்டும். பல குடும்பங்களில் தம்பதிகள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு செயலுக்காக வாதம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பேரன் பேத்தி எடுத்த பிறகும் கூட ஓயாமல் தான் செய்ததுதான் சரி என்று இருவரும் வாதிட்டு கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு நெருங்கிய உறவுகளுக்குள் ஏற்படும் வாதங்களே சரியான அணுகுமுறையால் முடிவுக்கு கொண்டு வரவில்லையெனில் சில நேரங்களில் உறவுகள் நடையிலே பல மாற்றங்கள் ஏற்படும். உறவுகள் முறிந்துவிடும். சில சமயம் உடல்நிலை, மன அழற்சி, வெளியே கொண்ட கோபம் போன்ற காரணங்களால் தன்னைத்தானே தண்டிக்கும். அப்போது சரியான காரணத்தை உணர்ந்து மற்றவர் தனித்து போக வேண்டும். ஒன்றுமே ஆகாத குப்பை